சம்ஹாரம். என்னங்க சம்ஹாரம் என்றால் ஒரு வன்முறையாக இருக்குது. ஆமாங்க, ஒரு குடும்ப வன்முறை கலந்த ஒரு த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னங்க கதை என்னங்க, ஒரு பெண்ணை, அதாவது தன்னுடைய அப்பா அம்மா இல்லாத பெண்ணை அண்ணன் அண்ணியார் வளர்ப்பில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணு, அவருக்கு வந்து ஒரு திருமணம் செய்யணும். அதுவும் யாரை பண்ணணுமா, சொந்த விட்டு போயிடக்கூடாதா, அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது அருந்து போன இல்லை இத்து போன ஒரு சிந்தனை, கதையல்ல சிந்தனை. சரி, அவன் நல்லவனா கெட்டவனா, கல்யாணம் ஆகிறப்போ நிச்சயதார்த்தம் ஆகிய பத்திரிகைலாம் கொடுத்ததுக்கப்புறம் பல திருமணங்கள் தடைப்படுகிறது, நிறுத்தப்படுகிறது. என்னன்னு கேட்டால், சரி கல்யாணத்தை ரெடி பண்ணியாச்சுன்னு ஒரு நண்பர் வந்து சொல்கிறார், அவருக்கு எய்ட்ஸ் டெஸ்ட்டு பார்த்தாக்கா எய்ட்ஸ் இருக்குன்னு பண்ண முடியுமா. இது வெள்ளை கதை. இதுபோல் ஒரு அக்கப்பூர் பையன் ஒரு அநியாயத்துக்கு ஜெயிலில் இருக்கிற பையனை கொடுத்தா எந்த பொண்ணு அதை விடுதலையான உடனே பண்ணணுன்னா எந்த பொண்ணு ஒத்துக்குவான். அதுவும் ஒரு படித்து இப்போ வீடியோ டிவி எவ்வளோ விஷயங்கள் வந்தாச்சு. இதுக்கப்புறம் போய் சொந்தக்கார பையன் தான் பண்ணணுன்னு எந்த அப்பா அம்மா எந்த அண்ணன் தம்பி அதை விரும்புவாங்களா? அப்படி விரும்புகிறார். அப்படி விரும்பும் பொழுது அந்த பர்சன் நாளைக்கு வருகிறார். அவரை வந்து ஒன்று அவர் காதலிச்சு அந்த பெண் இருக்கிறாள்ல, அந்த பெண்ணு வந்து திருமணம் செய்ய மறுக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரு காதல், ஒரு திருமணம் இருக்கும்பொழுது அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்களா இல்லையா என்பது ஒரு நிலைப்பாடு. இவன் வந்து இந்த என்னை மட்டுமல்ல, இனிவரும் காலங்களில் எந்த பெண்ணையும் திருமணம் செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யணும், ஒன்று அவர் திருப்பி ஜெயிலுக்கு அனுப்புவது, அவர் இல்லாமலே காலி செய்வது. ஆமாங்க, காலி செய்வதற்காக, காலி என்றால் உயிரை கொலை செய்வது. அவனை கொலை செய்வதற்காக ஒரு 3 பேர் வந்து திட்டமாக வருகிறார்கள். யார்? இந்த பெண்ணுடைய காதலன். யார்? இந்த பெண்ணு கல்யாணம் காதலன். அதுபோல் இந்த மாப்பிள்ளை, வரப்போகிற மாப்பிள்ளையினால் கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணின் கணவர், அவருடைய மகன். அதுபோலவே கூட இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அது யாரென்று வேண்டாம். இவர்கள் எல்லாத்தையும் வந்து எப்படி அந்த கொலை செய்யப்பட்டாரா இல்லையா, கொலை செய்தால் எப்படி செய்தார்கள், எப்படி மீண்டார்கள் அல்லது மீளவில்லை, இதுதான் கதை. சரிங்க, எல்லாம் சரி. ஓப்பனிங் என்ன செய்யுதுன்னா, ஒரு பெண்ணும் ஒரு விலைமாதன்னு வச்சுக்கோமே, அவர் இன்னொரு காட்டுப்பகுதியில் ஒரு தவறு நடக்குது. அந்த உறவு முடித்து வரக்கூடிய அந்த ஆணை ஒரு முகமூடி அணிந்த ஒருவர் சம்மட்டியால் அடித்து கொலை செய்கிறார். அங்கே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த படத்தை ராம்பிரபா என்ற இயக்குனர் இயக்கியிருக்கிறார். சில படங்கள் இயக்கியிருந்தாலும் இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் என்பதற்காக இசை, அதாவது அந்த சேரில் வந்து அந்த டிப்பு, அந்த சீட்டு டிப்பு சஸ்பென்ஸ் என்பது அடுத்து என்ன நடக்கும் போதுன்னு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். பிள்ளைகள்லாம் எல்லாம் பெரிய அடுத்த வகுப்பு போகிறப்ப எல்லாம் மகிழ்ச்சியாக பெற்றோர்கள் இருப்பாங்கள்ல. இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபேமிலியோடு போய் பார்க்கணும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதுனா இது ஒரு நல்ல தேர்வு பார்க்கலாம். வேல்முருகன் தயாரிச்சிருக்கிறாரு. அதை மாதிரி வந்து பிரஜன் ஒன்று அவர் ஹீரோவாக இருக்கிறார். அது வில்லனா ஹீரோவா என்பது அது போக போக தெரியும், இது உடைச்சி சொல்ல வேண்டாம். சரிங்க, இந்த படத்தில் வந்து இசை, சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்தால் இசை கேமரா தானே விளையாடி தள்ளியிருக்காங்க. யோசிக்க வேண்டாம், படம் பார்க்கணும். மற்ற திரைப்படங்கள் கிடைக்கவில்லை என்றால் அப்படி மட்டும் இல்லை, இது இருக்கக்கூடிய சாய்ஸில் எல்லா சாய்ஸ் சமமான சாய்ஸை நீங்கள் முடிவு பண்ணால் இந்த திரைப்படத்தை குடும்பத்தொகை பார்க்கலாம்.